நம்ப முடியல மக்களே. ஒரே சோதனையா இருக்கு மக்களே. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. இப்பதான் மக்களே, இப்பதான் ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்ச மாதிரி இருந்துச்சு மக்களே. எங்க அம்மாகாரி ஒரு 11 மணிக்கு எழுப்பி விட்டாவ. காலையில ஏச்சு கடமைக்குன்னு பல்லையும் ஒரு குளியலையும் போட்டு விட்டு டிஃபன் வச்சதை சாப்பிட்டேன். அப்படியே செத்த நேரம் 2 மணி நேரம் செல்ல நோண்டினேன். செல்ல நோண்டி விட்டு பார்த்தாக்க கமகமன்னு வாசம். என்னன்னு பார்த்தா மதியானம் ஆயிடுச்சு. அம்மா வெடக்கோழி எடுத்து வச்சு சமைச்சு வச்சாவோ. சரின்னு சாப்பிட்டு விட்டு பெட்டு பக்கத்து போய் லைட்டா தலையை சாய்க்கலான்னு போனேன். என் கண்ணு பெட்டு பக்கத்து போகாம டிவி பக்கத்து போவ. சூப்பர் படம் போட்டாவே சன் டிவியிலன்னு பார்த்தேன். பார்த்துக்கிட்டே இருந்து செத்த நேரம் கழிச்சு செல்லையும் எடுத்து பார்க்கறேன். மணி 6 ஆயிடுச்சு மக்களே. தாங்க முடியல மக்களே. எனக்கு கொதிக்குது, கொந்தளிக்குது, என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது மக்களே. ஃபயர் சர்வீஸ் வந்து அடைச்சா கூட அடைக்க முடியாது போல மக்களே. நாளைக்கு ஆபீஸ் ஓனர் எதுவும் சொல்றானோ இல்லையா, அந்த ஓனருக்கு சொம்பு தூக்குறவனும் ஜில்ஜன் ஜக்க அடிக்கிறவனும் மேனேஜர் சூப்பர்வைசரும் இருப்பான். அவங்க தொல்லை தாங்க முடியல. எங்க ஆபீஸ்ல அப்படி ஒரு குந்தாணி இருக்கா, என்ன போட்டு பாடா படுத்துறா. உங்க ஆபீஸ்லயும் இருக்கா? எனக்கு மட்டும் தான் சோதையானு தெரியும். இல்ல உங்க ஆபீஸ்ல இப்படி எதுவும் குந்தாணி இருக்காவலான்னு சொல்லுங்க மக்களே. எனக்கு மட்டும் தான் ஞாயிற்றுக்கிழமை கிடுகிடுன்னு போதா, இல்ல உங்களுக்கு கிடுகிடுன்னு போதான்னு சொல்லுங்க மக்களே.